ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம ஹஸ்பண்ட் லவ்ஸ் மை சிஸ்டரோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அண்டு டியூரேஷன் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் போடுறேன், கொஞ்சம் லேட்டாகவே. ஸோ ரொம்பலாம் இதில் எபிசோட்ஸ் கொண்டு போகணுன்னு எனக்கு மைண்டில் சுத்தமாக கிடையாது. ஸோ கொஞ்சோண்டு எபிசோட்ஸ் மட்டும்தான் இருக்கும், லைக் 3-4 அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த எஃப்எஃப்ஓ நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுவேன், டிவிபியில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலான்னு. அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஒன் ஷாட்ஸ் தாண்டா. மேபி ஏதாச்சும் ஜேகேக்கார் தயாங்கு ஒன் ஷாட்டும் போட்டுட்டு இடையில ஏதாச்சும் ஒரு எஃப்எஃப்ஓ போகணுன்னு மைண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுவேன். பட் செம்ம வைபோடு இருக்க ஒரு எஃப்எஃப் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், சேட் எண்டிங்கே இல்லாமல். ஓகேடா. ஸோ ஃபர்ஸ்ட் சீசன் 2 ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருந்தோன்னா, ஸோ ஜிம்மின் எப்படியோ அவனை கண்டுபிடிச்சிருப்பான். பட் அவன் பார்த்த விதம் ரொம்ப தப்பு. பிகாஸ் அது ஜேகேவோட குழந்தைன்னு சொல்லிட்டு அவன் நினச்சிருப்பான், ஜேகே பக்கத்தில் இருந்தனால. ஸோ இந்த ட்ரெயினில் போயிட்டு ஹக் பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக 2 பேரும் பார்த்துருப்பாங்க. ஓகே, செகண்ட் பார்ட் பார்க்கலாமா? அப்போ இந்த செகண்ட் பார்ட்டில் ஜிம்மின் அப்படியே வேனிஷ் ஆகிடுறான். பிகாஸ் அந்த ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட்டில் நிறைய கூட்டம் வந்துடுது அந்த ஸ்டாப்பிங்கில். அப்போ வயனும் நான் பார்த்தது நான் பார்த்தது ஜிம்மின் தானே, என்னோட ஹஸ்பண்ட் ஜிம்மின் தானே அப்படின்னு அவளும் அங்கேருந்து போக ட்ரை பண்ணுறா. அப்போ ஜங்குக்கு அவளோட ஹேண்டை நல்லா பிடிச்சிட்டு, ஏய் அக்கா எங்கடி போகிற? ஐயோ உன்னை விட்டேன்னு வச்சுக்கோ, எங்கள் அம்மா என்ன மர்கியா சாலா அழுங்காமல் குழுங்காமல் நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றிட்டு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. நீ என்னடா ஓட பார்க்குற? என்ன சம்சா வைக்கிறாங்களா? அதானே ஓட பார்க்குற? எனக்கு தெரியும். ஏய் தெரியும்க்கா. ஜங்குக்கா அடி வாங்குவ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, நீ குட்டி தம்பி இது அப்படின்னு அவளும் அப்படியே அதை விட்டுறா. ஆனால் நான் பார்த்தது அவரையா? அவரு தான் பார்த்தனா? அப்போ இந்த சைடு நோவா? சப்போஸ் எங்கள் அக்கா கிடைக்கலன்னா ஜிம்மன் என்ன கல்யாணம் பண்ணிப்பாரா? ஜிம்மனா, ஐ வாண்ட் யூ ஸோ பேட்லி. நீ எப்போ வருவ? இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு ஜிம்மனுக்கு கால் பண்ணுறா. டேனியல் ஃபோனில் பண்ணலாமா? பிகாஸ் ஜிம்மன் என்னை பிளாக் பண்ணி வச்சிருக்கான். டேனியல் கிட்ட ஃபோன் கேட்டால் அவன் கொடுப்பானா? இல்லை, டேனியலுக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வர வைக்கலாம், அவன் கண்டிப்பாக வருவான் எனக்காக அப்படின்னு கால் பண்ணுறா. ஹலோ டேனியல். இன்னோவா, என்னாச்சுடி? டேனியல், நான் ரொம்ப சிக்காக ஃபீல் பண்ணுறேன், கேன் யூ ப்ளீஸ் கம்? ரொம்ப சிக்காக ஃபீல் பண்ணுறியா? ஏன், என்னாச்சு? ஐ டோன்ட் நோ, சடன்லி ஐ ஃபீல் சிக், a bit pain in my body. ஏய் குடிச்சிரியா? நோ. ஓ ஓட்ட இங்கிலீஷு ஐடி வர்றேன். இவளுக்கு வர என்னன்னு தெரியல, உடம்பு சரியில்லைன்னு கூப்பிடுறா. ஓ இந்த சைடு நான் வைனை பார்க்குறதா இல்லை நோவாவை பார்க்குறதா? எதை பார்ப்பேன் அப்படின்னு அவனும் டேனியலும் கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கான். அப்போ ஜிம்மின் சந்தோஷமாக இருக்கல்லடி? என்னை விட்டு இன்னொருத்தவங்க கூட சந்தோஷமாக இருக்குல்ல? பார்க்கும்போது எனக்கு வெறுப்புலாம் ஆகலை, ஏதோ உன்னை விட்டு ரொம்ப தூரம் போன ஒரு ஃபீல், அவ்வளோதான். அழணும்னு தோணுதுடி, உன்னை கட்டி பிடிச்சி அழணும், காரில் உட்காந்து கத்தி தான் அழ முடியும்ல, வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஜங்கு கூட அவங்கள பார்த்தத பையன் நல்லா தான் இருக்கான், நல்லா மஸ்குலர் பாடி ஆட்டம். நான் இந்த மதுண்டு இருக்கேன்ல, அதனால்தான் இருந்தாலும் நான் அசிங்கமாக பார்க்கவோ நினைக்கவோ தோணல. சரி, நீ அவனோட வாழ்க்கையை நல்லபடியாக வாழு. ஐ ஹோப் நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ப்ரெக்னென்ட்லாம் ஆகிட்டல்ல இது 2 மந்த்லேயே. அப்போ நானும் உனக்கு தான் ஹாப்பினஸை கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் நோவாக்காச்சும் கொடுக்கலான் இருக்கேன்டி அப்படின்னு அவனோட மைண்டை அவன் அப்படியே டோட்டலாக மாற்றிக்கிறான். அப்போ இந்த சைடு டேனியல் நோவா ரூமில் அப்படியே உட்காந்துட்டு சும்மா பெட்ஷீட் எடுத்து மேலே போத்திட்டு ஃபீவர் அடிக்குதுன்னு படுத்திருக்கா. ஓ டேம், எப்படி இப்போ ஃபீவர் வர வைக்கிறது? ஹாட் வாட்டர் குடிக்கலாமா? நோ, ஹாட் வாட்டர் குடித்தா எனக்கு ஸ்வெட் ஆகும். கூல் வாட்டர்? நோ.
அது ஒரு மாதிரி மைனஸ் டெம்பரேச்சர். இப்போ என்ன பண்ணுறது? லைக் சின்ன வயசில் அக்குள்ள வெங்காயம் வச்சா காய்ச்சல் வரும்னு சொல்லுவாங்க. சீ, சச் அ பேட் ஆனியன் ஓடர். அதுதான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். அப்போ கரெக்டாக டேனியல் வர்றான். ஏனோவா, என்ன பண்ணிட்டு இருக்க? ம் ஓ டேனியல், மை டியர், நீ வந்துட்டியா? ம் ஏய், என்னடி என்னாச்சு? என்ன உடம்பு சரியில்லைங்கிற? ம் அது, ஓ டேனியல், கேன் யூ ப்ளீஸ் ஹக் மீ? சொல்லு, என்ன உடம்பு சரியில்லை? என்ன நல்லா தான் இருக்கு, லைட்டாக தான் பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிருக்கு. ஃபீவர் மாதிரிலாம் ஒன்றும் தெரியலடி. பட் எனக்கு ரொம்ப அனீமிக்காக இருந்தது. ஸோ தட்ஸ் வை ஐ கால் யூ. ஓ சரி, ஓகே. டேப்லெட் எதுவும் மெடிக்கலில் வாங்கிட்டு வருவாடி? இல்லை டாக்டர் கிட்ட போகலாமா? எதுவாக இருந்தாலும் ஓகே தான், சொல்லு. நோ நோ நோ, அங்கே பெரிய பெரிய மாத்திரை, பெரிய பெரிய ஊசிலாம் கொடுப்பாங்க. ஐ கான்ட் டாலரேட் த பெயின். என்ன, வலி இல்லாமல் சுகம் மட்டும் சரியாகணும்னா எப்படி ஆகும்? அது வந்து டேனியல், கேன் ஐ ஆஸ்க் சம்திங்? ஓ, இப்படி ஏதாச்சும் கேட்க போகிறேன்னு தெரிஞ்சாலே தலைவலியாக மட்டும்தான் அறிவும். சொல்றி, என்ன தெரிஞ்சுக்கணும்? டேனியல், வேர் இஸ் செம்மன்? அவன் என்னை ப்ளாக் பண்ணியிருக்கான். என்னால் அவனுக்கு கால் கூட பண்ண முடியல. கேன் யூ ப்ளீஸ் கால் ஹிம்? ப்ளீஸ் டேனியல். யூ சில்லுக்கு விட்டன்னு வச்சுக்கோ, பல்லெல்லாம் அப்படியே கீழே கொட்டிக்கும். மூடிட்டு உட்காந்துரு. டேனியல் ப்ளீஸ், கேன் யூ மேக் அ கால் ஃபார் மீ ப்ளீஸ் டேனியல் அப்படின்னு அந்த அரபோத நாய் நல்லா இங்கிலீஷ்லேயே உளறிட்டு இருக்கு. ஓ, இப்போ கால் பண்ணி கொடுத்தா என்னடி பேசுவ? ஓ டேனியல் ப்ளீஸ், நீ பண்ணி கொடு. நான் கண்டிப்பாக ஏதாச்சும் பேசிக்கிறேன். அதான் என்ன பேசுவ? ஏதாச்சும். அவனோட வாய்ஸ் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ப்ளீஸ். அவன் என்ன தேடி போயிருக்கான். அவனும் கிடைச்சிட்டாளா இல்லையானு தெரியல, பார்த்துட்டானா இல்லையா? ஏய், ஃபஸ்ட்டு அவனுக்கு நான் கால் பண்ணிட்டு வரேன். நோ டேனியல், டோன்ட் கோ. நான் பேசிக்கிறேன். என்னோட ஃபோன் தானே, நோவா. ஓவராக என்கிட்டயும் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இருக்காத. நான் பேசிட்டு அப்புறமா உன்கிட்ட கொண்டு வந்து தருவேன். அது வரைக்கும் கையையும் காலையும் வச்சுட்டு மூடிட்டு உட்காந்து இல்லை நடக்கிறது வேற. உனக்கெல்லாம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணா உன்னோட இந்த ஆட்டிடியூடு, உன்னோட ரிவெஞ்ச் எடுக்கிற அந்த குணம் எதுவுமே போகாது நோவா. உன்னையும் நானும் மாற்றிடலான்னு பார்க்குறேன், ஆனால் நீ மாற மாட்டல்ல. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேலேயும் நீ மாறாமல் ஜிம்மினை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை கொன்று போட்டுருவேன். உங்கள் அப்பா அம்மா கிட்ட எங்கேயாச்சும் ஓடிட்டான்னு சொல்லிடுவேன். டேனியல், இப்போ நீயும் என்னை ஸ்கோல் பண்ணுற, ஏன் என்னை திட்டுற? நான் யாருக்கும் பிடிக்காதவள ஆயிட்டேனா? நீ பண்ணுற செய்கலாம் யாருக்குமே பிடிக்காது. உங்கள் அப்பா அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான்டி, அவ்வளோதான். எதுவுமே உனக்கு இருக்காது. இந்த வீட்லேயே உனக்கு இடம் இருக்காது, புரியுதா? டேனியல், இவன் கிட்ட கால் பண்ணி கேட்டா இவன் என்ன ஓவரா பேசுறான். ஓ சச் a bad டேனியல், நீயும் மாறிட்டியா? நோவான்னு சுற்றி வருவ. ஏன்டி உன்னை எப்படி என்னை திட்ட வைக்கிற? ஏ நோவா, நீ கொஞ்சமாச்சும் நல்லவளாமானா மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கேன். ஆனால் நீ இன்ன வரைக்கும் ஜிம்மில் நினச்சிட்டு ஜிம்மின்னு சுற்றிட்டு இருக்க. ஏன்டி நீ கொஞ்சம் கூட மாற மாட்டியாடி? எப்பயுமே எனக்கான உனக்குள்ளே இருக்க அந்த ஃபீலிங்ஸை ஹைட் பண்ணிகிட்டே இருக்கேன். பிகாஸ் ஆஃப் யூ. நீ ஜிம்மில் லவ் பண்ணுறங்கிற ஒரே ரீசன்னால நானும் உன்னை ப்ரப்போஸ் பண்ணி கொண்டு போயிடலான்னு பார்க்குறேன் ஒரு நல்ல பாத்தில். பட் ஸ்டில் அடமண்ட்டாக இருக்குடி, நான் நல்ல பாத்திலலாம் போக மாட்டேன், இப்படி தான் ரொம்ப பேடாக பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்னு என் கோவமாக எழுந்து அப்படியே அவன் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போகிறான். அப்போ கரெக்டாக டேனியலுக்கு ஃபோன் வருது. இந்த வாண்டா அப்படின்னு எடுத்து காதில் வைக்கிறான். வாட், டேனியல் எதுக்கு இப்போது ஏதோ ஒரு கால் வந்ததுக்கு ஸ்மைல் பண்ணுறான்? எதுக்கு ஸ்மைல் பண்ணுறான்? ஓ காட், அவ்வளோ மட்டும் இருக்கவே கூடாது. 2 பர்சனை ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். ஒன்று எங்கள் அக்கா, இன்னொன்று ஜிம்மினோட சிஸ்டர். இவங்க 2 பேருமே எனக்கு தலைவலி தான்.
அப்படின்னு பார்க்குறா. அப்போ டேனியல், ஏ ஆண்டே நான் கால் பண்ணிருங்க. ம் ஆ யாராச்சும் ஒரு ஆள் இந்த எல்வாக்கு கால் பண்ணிங்களா? எல்வா நாடி ஆ நான் உங்கள் அண்ணன் கால் அடிக்காமல் இருக்கவும் எனக்கு பண்ணியா? ஓ காட், நான் நினச்சேன் கண்டிப்பாக அந்த எல்வாவா இருப்பான்னு. அவள் வந்தாலே அவள் பின்னாடி டேனியல் போவான், இல்லைன்னா அவள் டேனியல் கூட சுற்றுவா. ஓ காட், ஐ கான்ட் டாலரேட் இட். எல்வா சொல்கிறேன், என்ன கால் பண்ணிடுங்க. வெயிட், இதெல்லாம் இந்தியா நம்பர் மாதிரி இருக்கு. ஆ நான் இப்போ ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன். வாண்டே, படிக்காமல் எதுவும் கட்டடிச்சிட்டு வந்துருக்கியா என்ன ஃபாரின்ல இருந்து? ஜிம்மின் கிட்ட சொன்னான்னு வச்சுக்கோ, 4 காத்து மாலே கொடுப்பான். எங்கள் அண்ணா கிட்ட சொல்லலை, இட்ஸ் சர்ப்ரைஸ். அவள் மேரேஜ்க்கு தான் என்னால் வர முடியல. ஸோ அதான் இப்போ வந்துட்டு அண்ணா அண்ணின்னு எல்லாத்தையும் பார்க்கலான்னு இருக்கேன். அப்போது டேனியலோட ஃபேஸில் எவ்வளோ நேரம் இந்த ஸ்மைல் அப்படியே ஹைட் ஆகுது. அது எந்த ஏர்போர்ட்? இங்கே தான், லொக்கேஷன் அனுப்புகிறேன். எல்வா எங்கேயும் போயிடாத, நான் வந்து பிக் பண்ணிக்குவேன். யார் கூப்பிட்டாலும் போயிடாத. நான் எங்கே போவேன்? நான் இன்னும் சின்ன பிள்ளையா இந்த எல்வா? அப்படின்னு அவனும் அப்படியே கூப்பிட போகிறான். காட், எல்வா வர வந்துட்டா. அந்த எல்வா வந்தாலே சிலுக்காட்டும் ஆட்டிட்டு திரிவா, குட்டி ட்ரெஸ்ஸை போட்டு பனியனை போட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஹூ டேம் அப்படின்னு ஒரு பக்கம் அது கதறிட்டு கிடக்கு. அப்போ இந்த சைடு, அண்ணா ஏன் நீ கால் பிக் பண்ணவே இல்லை? உன் தங்கச்சி எப்போ பண்ணாலும் நீ எடுத்துருவியே. இப்போ இந்த சைட் ஜிம்மின் ஃபோனில் வேறு சார்ஜ் போயிடுச்சு. போட்டாலும் நெட்வொர்க்கும் கிடைக்க மாட்டுது. என்ன அளவிடாது ஜிமினா? ஓகே, இன்னைக்கு வீட்டில் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிடலாம். ஆயினா இனிமே வரமாட்டா. அவ வேற பையன் கூட சந்தோஷமாக இருக்கான்னு எல்லாம் உண்மையும் சொல்லிடலாம். எவ்வளோ நாள் தான் ஹைட் பண்ண முடியும்? அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்தும் என்னால் முல்லடா. டே ஜிமினா, என் பொண்டாட்டி இன்னொருத்தவங்க கூட இருக்கா. நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? இந்த வலி, இந்த வேதனை தான் அவளுக்கு நான் கொடுத்தேனா? ஐயோ, என்னால் முல்லையே அப்படின்னு ரோடுன்னு கூட பார்க்காம ஹைவேஸ்ல காரை நிப்பாட்டி கதறி கதறி கத்தி அழுதுட்டு இருக்கான். நல்லா ரெயின் வேற பெய்யுது. ஜிமினா போதும்டா, எனர்ஜி ஃபுல்லாக ட்ரைன் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓவர். இனி வயன் உன் லைஃப்பில் இல்லை. ஹாப்பியாக இருக்கா இன்னொருத்தவன் கூட. ஐ ஹோப் அவன் அவனை நல்லா பார்த்துக்குவான்னு. பட் அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சதில்ல. கண்டிப்பாக நான் போயிட்டு பார்ப்பேன் அப்படின்னு அவன் அப்படியே மைண்ட் செட்டை ஃபுல்லாக மாற்றிக்கிறான். இந்த சைடு டேனியல் அப்படியே எல்வாவை கூப்பிட்டு போகிறான். ஏ எல்வா, என்னடி சும்மா ஃப்ரீக்கியாக இருக்க? ஓ டேனியல், எப்படி இருக்கா? வெயிட், அண்ணா ஏன் கால் பிக் பண்ணவே இல்லை? எல்வா, தட்ஸ் அ பார்ட், அதை விட்டுரு. உங்க அண்ணா கொஞ்சம் பிஸியாக இருக்கான். கம் லெட்ஸ் கோ ஹாவ் அ ஃபன். டேனியல், ஹாவ் அ ஃபன் என்னன்னா எங்கள் அம்மா விளக்கு மாற்ற வச்சு காலையே போட்டுருவாங்க. என்னடி ஃபாரின் போயிட்டு வந்து ஸ்டைலாக இருப்பேன்னா இன்னும் அந்த பாஷை ஒட்டலையா அண்ணன்? அந்த பாஷெல்லாம் ஒட்டிக்கிச்சு, இந்தியன் பாஷை தான் இன்னும் ஒட்டது போகவே இல்லை. ஓ, ஒட்டினது போகலையா? நான் நல்லா தளத்தில் நெருங்கிடி. எல்வா, உனக்கு வேறு வேலையும் இல்லைடா டேனியல். என்ன பண்ணுறா சில்லுக்கு? ஏய், அந்த இதுமே ஆரம்பிச்சிட்ட பத்தியா? என் சில்லுக்கு எப்படி சும்மா மஜாவா இருப்பா. அண்ணா எங்க? அண்ணா எப்பயும் நான் கால் பண்ணால் எடுக்கவே மாட்டான். ஐயா, நான் சும்மா ஓட்ட ரேடியோ மாதிரி வந்ததுலேருந்து அண்ணா இங்கே அண்ணா இங்கே அண்ணா இங்கன்னு நாங்கள்லாம் பார்க்கும்போது மனுஷரா தெரியலையா? ஓ எல்வா. டேனியல், ஃபைவ் மேலே கொடுப்பேன். டேனியல், எனக்கு பசிக்குது, எனக்கு லேம்சாப் வாங்கி கொடு. ஓ, தாட்டோட நெஞ்சுகறி தானே, வா அதை சுட்டு தர்றேன் அப்படின்னு எல்வாவோட கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வர்றான். எல்வா, சாரிடி, ஜிம்மின் உன்னோட காலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காத அளவு ஒரு ஃபீலிங்ஸில் இருக்கான். ரொம்ப சாரி. டேனியல், இல்லை ஃபஸ்ட்டு அண்ணாவை பார்க்கணும். உங்கள் அண்ணா ஊரில் இல்லைடி. ஏன், எங்கே போயிட்டா? எல்வா வந்திருக்கேன்னு சொல்லு, அவன் கண்டிப்பாக வருவான். அல்வாவே கொடுத்தாலும் உங்கள் அண்ணன் வரமாட்டான். அதான் ஏன்? எல்வா, எல்லாத்தையும் உங்கள் அண்ணன் வந்து கிளியராக சொல்லுவான். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா? என்னாச்சு? எனிதிங் சீரியஸ்? ஏய், ஃபாரின்லேருந்து வந்துருக்க, என்ன நீ சீரியஸாக பேசிகிட்டு இருக்க? எல்வா, மஜா பண்ணலாம்டி.
ம் அப்படின்னு டேனியல் அவளை ஒரு மாதிரி வைப்லேயே கொண்டு வந்துட்டு இருக்கான். பிகாஸ் அவள் சேட் ஆகிடக்கூடாதுன்னு. அப்புறம் டேனியல் மச்சான், நான் என்ன பண்ணுறீங்க? வந்ததுமே அந்த நோவா சிலுக்க வெறுப்பேற்றுறது தான் எனக்கு முதல் வேலையே. உங்களோட ஃபோன் பேசினாலும் என்ன அப்படியே வந்து பத்திக்கிட்டு வருதாமே அவளுக்கு. ஏய் எல்வா, வந்துட்டியா குட்டிச்சாத்தான் அவளை வம்பளுக்கிறதுக்குன்னு? பின்ன அவளை வம்பளுக்காம எனக்கு நாளே ஓடாது. நோவா இருக்காளே, அவளுக்குள்ள கொஞ்சோண்டு நல்லெண்ணம் இருக்கு. பட் இந்த கெட்ட எண்ணம் இருக்கே, சச்சா, அந்த பொசசிவ்னஸ் சுத்தமாக எனக்கு பிடிக்காது. அடியே எல்வா, குட்டி பிசாசே, வீட்டில் வந்து எதுவும் கலவரத்தை உண்டு பண்ணி விட்டுறாத. அதுதான் என் வேலையே. அப்போ கரெக்டாக ஜிம்மின்னு டேனியலுக்கு கால் பண்ணுறான். எல்வா, உங்கள் அண்ணன் தாண்டி கால் பண்ணுறா. இங்கே கொடுங்க, நான் பேசுனேன் டேனியல், இங்கே கொடு. ஏய் இரு, அவன் எனக்கு தான் கால் பண்ணியிருக்கான். ஹலோ ஏ மச்சான், எல்வா வந்திருக்குன்னு சொல்லு. வாய் மூட்ரி, சிலுக்கு மாட்டோம். சொல்லு மச்சான். டேய் வாயினா பாத்தியா அப்படின்னு கார் விட்டு இறங்கி போயிட்டு அந்த சைடு பேசுகிறான். மச்சான் அது வாயினா பார்த்தேன்டா. டே நல்ல விஷயம்டா, கூப்பிட்டியாடா? மச்சான் கூப்பிட்டியா அவளை? என்ன சொன்னா? இல்லை மச்சான் பேசல. ஏன்டா, என்னாச்சு ஜிமினா? ஓ எதுவும் பேச முடியாத சுச்சுவேஷனா? ஒன்றும் இல்லைடா, நீ அங்கேயே இருந்து கூட்டு வா, நாங்கள் எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அம்மாப்பாலாம் ரொம்ப வெயிட்டிங்டா. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தனால தானே அவள் தூரமாக இருக்கான்னு வச்சுட்டு இருந்திருக்கோம். ஆனால் உண்மையை சொல்லல மச்சான், உண்மையிலே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா. டேய் மேன் ஜிமினா, கங்க்ராட்ஸ். டேய் போட்டு வேற லெவல் போலே. ஆனால் அந்த குழந்தை இருந்தில்ல. அப்போது டேனியல் அப்படியே செம்ம ஷாப்டாக கேட்குறான். டேய் ஜிமினா, அசிங்கமாக வாயில் சொல்லிடுவேன். இது நாள் வரைக்கும் நீ நோவாவோட சேர்ந்து ஆடின கூத்தில் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டேன். ஆனால் இதை மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. டேய் என்ன சொல்கிற? உன் குழந்தை இல்லைன்னா ஒயன் யாரையும் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்கிறியா? எஸ், அவன் வேற ஒரு பையன் கூட கல்யாணம் பண்ணிட்டாடா. டேய் எச்ச, அவள் அப்படிலாம் பண்ணுற பொண்ணே கிடையாது. இல்லை மச்சான், அந்த பையன் பக்கத்தில் கை பிடிச்சிட்டு நின்னான். இவளோட பேபி பம்ப் ரொம்ப லைட்டாக தெரிஞ்சது. அவளுக்கு தான் குட்டி தொப்பை கூட இருக்காதே, ஆனால் லைட்டாக. அவளும் கூட்டத்தில் பீப்புள்ஸ் இடையே வரவும் அவளோட கையை எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போய் பேபியை ப்ரொடெக்ட் பண்ணான். டேய் ஜிமினா கண்டிப்பாக இருக்காதுடா, ஏதோ தப்பாக பார்த்துருக்க. டேய் கரெக்டாக தான் பார்த்துருக்கான். அவன் தான் அவளை சேஃபாக கூப்பிட்டு போயிட்டுருக்கான். நல்லா மலை மாழ மாதிரி இருக்கான்டா. டேய் என்னடா சொல்கிற? உண்மைதான், ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுருக்கேன், காட்டுறேன் அப்படின்னு ப்ரோக் ஆகி ஃபோனை வைக்க போகிறான். அண்ணா அண்ணா எல்வா வந்திருக்கேன் அண்ணா. ஹலோ எல்வா, எப்போ வந்த நீனு? அண்ணா என்னது? நான் ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை, ஆனால் நீ மட்டும் டேனியலுக்கு கூப்பிட்ருக்க. அப்போ எல்வாவை மறந்துட்டியா? அம்மாவும் நீயும் என்னை ஃபாரின் அனுப்புனீங்க படிக்க, அதோட மறந்துட்டேன். நான் என்னோடய 12th ஸ்டடீஸை இங்கே வந்து பார்த்துக்கலாம் நானும் வந்துட்டேன். என்னால் அங்கே முடியல, ஃபுட்டு நல்லா இல்லைண்ணா, எனக்கு செட் ஆக மாட்டுது. எல்வா சாரி என்ன, இந்த அண்ணா வந்துட்டே இருங்க, நான் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் ஊரை ரீச் பண்ணிடுவேன். அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வா, உன்னை பார்த்தா ஹக்கி கொடுக்கணும். சீக்கிரம் வா. எல்வா யாருன்னா ஜிம்மினோட சிஸ்டர். ஸோ ஜிம்மினுக்கு கூட போன சிஸ்டர் தான் எல்வா. இவ்வளோ நாள் அவளை ஃபாரினுக்கு படிக்கிறதுக்காக அனுப்பியிருப்பாங்க, ஸ்கூல் ஸ்டடீஸ் எல்லாம். ஆனால் அவள் லாஸ்ட் ஸ்டடீஸ் 12th மட்டும் இங்கே வந்து பண்ணிக்கலான்னு அவங்க ஓடி வந்திருப்பா. அப்போது டேனியல் கூட எல்வாக்கு ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கும். லைக் எப்போ பார்த்தாலும் சுட்டித்தனமாக விளாண்டுட்டே இருப்பா. ஸோ அவள் ஸ்கூலுக்கு அங்கே போகிறதுக்கு முன்னாடி வர அப்போ நோவாவை ஜிம்மினுக்கு ரொம்ப நாளாக தெரியும்ல. அப்போலேருந்தே நோவாவுக்கு எல்வாவை கண்டாலே பிடிக்காது. பிகாஸ் அவள் டேனியல் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா. ஏன்னா அவளுக்கு அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி ஜாலியாக வைபா, லைக் அவன் பிரதர்கிட்ட கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த நோவா சிலுக்கு அதெல்லாம் தப்பாக பாப்பா. ஆனால் வரப்போகுது. எல்வா ஜாலி, எல்வா ரொம்ப ரொம்ப ஜாலி, எல்வா ஹாப்பி அப்படின்னு அவளும் கார்க்கில் ஏறி உட்காந்துக்கிறா. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல். டேனியலுக்கு சுத்தமாக ஒரு மாதிரி பிலீவ் பண்ணவே முடியல, பையனுக்கு மேரேஜ் ஆகி இன்னொரு ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னு. 2 பேரும் இன்னும் அஃபிஷியலாக டிவோர்ஸ் கூட பண்ணிக்கலையே டேனியல். அப்புறம் எப்படிரா இன்னொருத்தவனை கல்யாணம் பண்ண முடியும்?
டேனியல், இவ்வளோ நேரம் நல்லா வைபாக வந்த, இப்போனா ஒரு மாதிரி அமைதியாயிட்ட. அது ஒன்றும் இல்லை அல்வா, நத்திங், ஜஸ்ட் தலைவலிக்குது. நான் வேணா கார் ஓட்டுட்டா? ஏ வாண்டே, உனக்கு இன்னும் 18 வயசு ஆகலை, அதுக்குள்ளே என்ன கார் ஓட்டுவான்னு கேட்குற? ஆ, அமெரிக்கா போய் படிக்க வச்சிங்கல்ல, அங்கே நான் பண்ணாத சேட்டே கிடையாது. நல்லா கார் ஓட்டுவேன், நல்லா பசங்களெல்லாம் கலாச்சிட்டு புள்ளி பண்ணுவேன். ஓ, வீட்டுக்கு வா, உங்கள் அண்ணா கிட்ட சொல்லி காலை உடைக்க சொல்கிறேன். உன் காலை நான் உடைச்சிருவேன் அப்படின்னு டேனியலை பிடிச்சி நல்லா கடிச்சு வைக்கிறா. ஐயோ குட்டி பிசாசு, வந்துட்டல்ல, அவ்வளோதான், இனி என் துக்கம் நிம்மதின்னு எல்லாமே போச்சு அப்படின்னு அவனும் அந்த சைடு. அப்போ கரெக்டாக ஜிம்மின் வீட்டுக்கு வந்துடுறான். எல்வா ஓடி போய் ஜிம்மினை ஹக் பண்ணிக்கிறா. அப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. ஜிம்மினோட அம்மா அப்பா, வைனோட அம்மா அப்பா, எல்வா, நோவா அண்டு டேனியல். எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்று சொல்லணும், டைம் இருக்குல்ல உங்கள் எல்லாத்துக்கும். அப்போ டேனியல் ஜிம்மினோட கையை பிடிச்சி அமுக்குறான். டேய் மச்சான், இதுக்கு மேலே இதை ஹோல்ட் பண்ணி ஹைட் பண்ண முடியாது, இப்போவே அவங்ககிட்ட சொல்லிடலான்ரு மச்சான். பட் ஸ்டில் அவ இல்லை மச்சான், சொல்கிறது தான் நல்லது. டேனியல், இதுக்கு மேலே என்னாலே அந்த சீக்கிரட்டை புதைச்சி வச்சுட்டு இருக்க முடியல. நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், எல்லாருக்கும் தெரியணும்ல, அவங்க எல்லாரும் அவளை தேடுவாங்கல்ல, அவன் வரமாட்டான்னு சொல்லணும்ல. அப்போ ஜிம்மின் லாஸ்ட்டாக வைன் லெட்டர் எழுதி வச்சுட்டு போவால, அந்த லெட்டரை அப்படியே உங்கள் ஃபேமிலி முன்னாடி நீட்டுறான். எல்வாக்கு எதுவுமே புரியல. அண்ணா, அண்ணி எங்க? வைன் அண்ணி எங்க? எல்வா, அவங்க அண்ணி வரமாட்டா, அவங்க அண்ணிங்க வேற ஆள் கூட மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் ஹோல் ஃபேமிலியுமே அப்படி ஜிம்மில ஒரு மாதிரி கோவமாக பார்க்குறாங்க. இப்போ வைனோட அப்பாலாம் அப்படி ஜிம்மியோட காலர் வந்து பிடிக்கிறாரு. அப்போ இந்த சைடு அப்படியே வயன், ஜங்குக்கா, ஐயோ நான் இதை மறந்தே போயிட்டேன், நம்ம ட்ரெஸ் எடுக்க போகணுன்னு சொன்னோம்ல. ஏயோ வயன், சுத்தமாக மறந்துட்டேனே. ஐயோ அக்காவா, போயிட்டு வரலாம், வா அடி போயிட்டு வரலாம். வாடி போடின்னு கூப்பிடுற, அதான் நல்லா இருக்கு. எனக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா சிலுக்கு வாடி பால்கோவா ரசகுல்லான்னு கூப்பிடுவேன்ல. நான் உனக்கு சிலுக்காடா? சீச்சி, என்னோட கியூட் அக்கா, எங்கள் அம்மா மாதிரி அப்படின்னு அவனும் வயனை கொஞ்சிட்டு இருக்கான் கண்ணத்தை பிடிச்சி. இரு நான் போய் வாங்கிட்டு வரேன். நான் தான் போவேன். கா, அம்மா கிட்ட என்னை மாட்டி விட்டு தர்மட்டி வாங்குறதுக்காக நீ பிளான் பண்ணுற? டே சத்தியமா இல்லைடா, எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்கவே பிடிக்கல, ஒரு மாதிரி வெளியில் சுற்றிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஜிம்மின் உண்மையிலே பார்த்தனா, அதான் எனக்கு அகைன் அங்கே போய் செக் பண்ணும் போல தோணுது. ஏதோ ரொம்ப வாடி போன மாதிரி இருந்தார். முதல்லாம் அழகா புச்சுக்குன்னு இருப்பார். அக்கா கண்டிப்பாக போகணுமா என்ன? ப்ளீஸ்டா, இந்த டைம் பைக்கில். நோவே, பைக்லலாம் அக்கா நீ வேற சாவடிச்சிரும் எங்கள் அம்மா. டேடி அழுங்காமல் குலுங்காமல் பையடா, அதான் புதுசாக ரோட் போட்டிருக்காங்கல்ல, அந்த சைட் கூட்டு போச்சாங்குக்கா. ஏன் அப்படி பண்ணுற? என் தங்கச்சியோட ரொம்ப அடம் பிடிக்கிறிய நீனே. சரி போகலாம் அப்படின்னு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப மெல்லமாக அப்படியே ஒயனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ கரெக்டாக ஒரு ட்ரெஸ் ஷாப் முன்னாடி நிப்பாட்டுறாங்க. என்ன ட்ரெஸ்ஸை மாதிரி தொலைச்சியோ வாங்கு போ, நீங்கள் அம்மா கிட்ட தர்ம அடிதான். டி, ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணை இப்படியாடா பைக்கில் அழுக்கி குலுக்கி கூப்பிட்டு போவேன்னு எங்கள் அம்மா கத்த போகுது. தங்குக்கா, உங்கள் அக்காக்காக அடி வாங்கிக்கோ அப்படின்னு அவன் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ வயன் அவளோட ஃபோன் வால்பேப்பரில் ஜிம்மினோட ஃபோட்டோஸ் தான் வச்சுருப்பா. அப்போ ஜிம்மினோட ஃபோட்டோஸ் இருக்குது அந்த வால்பேப்பரில். லைட்டாக ஒரு ஹோம் ஸ்க்ரீனில் மெசேஜ் ஒன்று பாப்பாகுது. அப்போ அங்கே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஷாப்போட ஒரு அங்கே வேலை பார்க்குற ஒருத்தவங்க பார்த்துட்டு, இந்த தம்பியா, உங்களுக்கு இந்த தம்பி தெரியுமா? அது உங்களுக்கு இவர் எப்படி தெரியும்? இந்த தம்பி தான் காலையில் ஏதோ ஒரு பொண்ணை தேடி வந்துச்சு, பேரு கூட என்னமோ சொன்னிச்சு இந்த தம்பி. நான் கூட இந்த குட்டி கிராமத்துக்குள்ளே இருப்பாங்கன்னு சொன்னேன். இது டவுன்லமா, எங்களுக்கு யாரை தெரியும்? இவர் பார்த்தீங்களா? எப்போ வந்தார் இவர்? அதுவாமா, ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்பதான் பார்த்தேன் வர. ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ல அப்படியே அழுக ஸ்டார்ட் பண்றா. அப்போ பக்கத்துல இருந்த ஜங்குக், அக்கோ என்னாச்சு?
எதுக்கு அழுதுட்டுருக்க? டேய் என்னடா பண்ண? ஆ சார் நான் ஒன்றும் பண்ணல. ஜங்குக், என் ஹஸ்பண்ட் என்னை தேடி வந்திருக்கார். இப்போ நான் ட்ரெயினில் பார்த்தது. என்னது ட்ரெயினில் பார்த்தியா? என்ன சொல்கிற? ஆமாம் ஜங்குக், நான் ட்ரெயினில் பார்த்தேன். நான் பார்த்தது ஜிம்மின் தான். ஜிம்மினை தான் பார்த்தேன். எனக்கு நல்லா தெரியும் அது ஜிம்மின் தான். ஆனால் கூட்டத்தில் அவரோட ஃபேஸ் அப்படியே வேனிஷ் ஆயிடுச்சு. அப்பவே தோணுச்சு யாரோ யாரோ என்னை ஹக் பண்ணாங்க. அப்போ அது நீ இல்லையா? யோ அக்கா, நான் இப்போ ஹக் பண்ணேன். ஓ அப்போ அது அவர் தான். எனக்கு அவரோட ஸ்மெல் நல்லா தெரிஞ்சது. ட்ரெயினில் என்ன ஹக் பண்ணிட்டு போயிருக்காரு. ஏன் எதுக்கு? அக்கா என்ன சொல்லிட்டு இருக்க? ஜங்குக், எனக்கே தெரியல ஜங்குக். அவர் என்னை தேடி வந்திருக்காருன்னா அப்போ உண்மையாவே என்ன லவ் பண்றாருன்னு தானே அர்த்தம். அக்கா இப்போ என்ன பண்ணலாம்? ஜங்குக்கு என்ன ஊருக்கு கூட்டிட்டு போ. அம்மா எல்லார்கிட்டே சொல்லிட்டு நான் கிளம்புறேன். ஒரே ஒரு தடவை ஜிம்மினை பார்த்து நான் பேசணும். ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். வயன் என்ன பேசுறீங்க? ஆ ப்ளீஸ், நான் போகணும். சரி கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகுங்க. அம்மா கிட்ட சொல்லிட்டு ஈவினிங் போல் கிளம்பலாம் அப்படின்னு அவளும் அப்படியே வீட்டுக்கு போகிறா. அப்போ ஜிம்மன் எங்கேருந்து நான் ஃபாலோ பண்ணியிருப்பான்? எங்கேருந்து? ஃபஸ்ட்டு காய்கறி வாங்கணும். அதுக்கப்புறமா தான் ட்ரெயின் ஸ்டேஷன் போகணும். அப்போ காய்கறி வாங்கும் போது ஏன் அவன் திரும்பி போயிட்டான்? ஏன் ஹக் பண்ணிட்டு போயிட்டான்? போகும்போது அவனோட ஃபேஸ் மாறியும் போது அவனோட கண்ணில் அவ்வளோ சோகம். என்ன அந்த சோகத்துக்கு ரீசன் என்ன? என்னை பார்க்க வந்துட்டு இப்படி சோகமாக போயிருக்கான். அதுக்கு ரீசன் அப்பதான் அவளுக்கு டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகுது. ஜங்குக், ஜங்குக், ஐயோ என்னாச்சு? இப்போ ஜங்குக்கோட தங்கச்சியும் ஓடி வந்து அப்படியே பக்கத்தில் உட்காந்துக்கிறான். ஜங்குக்கோட அம்மாலாம் ரொம்ப பதறி போயிட்டு, என்னம்மா என்னாச்சு? அம்மா நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. நீ நீ என்ன பண்ண? அக்கா நீ என்ன பண்ண? அவன் மூஞ்சதான் நான் அடிச்சு உடச்சிருக்கணும். நீ பார்த்தேன்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, அங்கேயே அவனை சாவடிச்சு போட்டிருப்பேன். ஜங்குக் இப்போதான் எனக்கு ஒரு நல்லா புரியுது. மார்க்கெட் போகும்போது பாடிகான் ட்ரெஸ் போட்டு போனேன்ல. ஆமா போட்டு வந்த கன் என் கூட தானே வந்த. அப்போ ஜிம்மின் உன் கூட என்ன பார்க்கும்போது உன்னால பிரெக்னென்ட் ஆயிட்டேன்னு நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். வாட் அக்கா, எந்த புருஷனும் தன் மேல நம்பிக்கை இருக்க பொண்டாட்டிய எப்படியும் அப்படி நினைக்கவே மாட்டான். அப்புறம் எப்படிக்கா உன் புருஷன் நினைப்பான்? இல்ல நினைப்பான். பிகாஸ் அவன் கேடி கெட்டவனா இருக்கான். அதனால தானே உன்னை அம்பூன்னு விட்டுட்டு அவளை போயிட்டு முத்தம் கொடுத்துட்டு இருந்தான். யோ எனக்கு அப்படியே வெறி ஆகுது அப்படின்னு அவன் செம்ம டென்ஷன் ஆகுறான் பொயின் மேல உள்ள பாசத்துல. அப்போ ஜேகேயோட அம்மா அவனை கையை பிடிச்சி உட்கார வச்சு காம்பவுண்ட் பண்றாங்க. ஜேகே கத்தாதடா, வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கு. பையன் நீயும் அழுகாதம்மா. ஆமா என்னால எப்படி முடியும்? அழுகாம எப்படி இருக்க முடியும்? அது அவர் என்ன தேடி வந்திருக்காரு. ஆனா என்ன தப்பா நினைச்சிருக்காரு. பிகாஸ் அந்த தாலி கூட அப்ப நான் மறைச்சு வச்சிருந்தேன். அவருக்கு நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், எப்பவுமே என்ன ஆனாலும் இந்த தாலியை நான் கழட்ட மாட்டேன்னு. அவருக்கு தெரியும் இது எனக்கு ரொம்ப ரொம்ப சென்டிமெண்ட்னு. ஆனா மா அவ ஊருக்கு கூட்டு போக சொல்றாமா. சக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்றா. இப்போ ஜங்குக்கும் அதை புக் பண்றதுக்காக ஆன்லைன்ல தேடிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு என் பொண்ணை பத்தி தப்பா பேசாதீங்க மாப்பிள்ள. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவங்க எல்லார்கிட்டையும் ஒரு பெரிய உண்மையை நான் மறைச்சிட்டேன். எல்வா உனக்கு எதுவுமே தெரியாது ரெடி. அப்போ டேனியல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்வா கிட்ட சொல்ல ஸ்டார்ட் பண்றான். எல்வாக்குலாம் அப்படியே பாறாங்கால தூக்கி தலையில போட்ட மாதிரி இருக்கு. அண்ணாவோட மேரேஜ்க்கும் வரல. அண்ணியா போட்டோல பார்த்துட்டு அப்பப்போ வீடியோ கால்ல பேசியிருக்கேன். ஆனா அதுக்குள்ளேயே லைஃப் முடிஞ்சிருச்சா? அண்ணி எப்படி இன்னொருத்தவங்க கூட போகலாம்? டேனியல் அதான் எல்வா எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ நோவா எழுந்து வந்து எல்வாவை கையை பிடிச்சி இந்த சைடு தள்ளிட்டு அவ டேனியல் பக்கத்துல நின்று பேசுறா. டேனியல், இந்த எல்வா வந்ததுல இருந்து நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டுற. அப்போ எல்வாக்கெல்லாம் செம்ம டென்ஷன் ஆகி
அங்கேயே நோவாக்கு சப்புன்னு ஒன்று அறை கொடுக்குறா. நோவா அப்படியே கணத்து தடவிட்டு நிற்கிறா. ஆ எல்வா, ஹவ் டேர் யூ? இந்த குட்டி குஞ்சு என்ன அடிக்கிறா? அப்போ ஜிம்மின் ஒவ்வொன்றே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் வயனு தேடினது அண்டு வயன் இப்படி ஜேகே கூட இருந்ததுன்னு. இப்போ ஃபோட்டோவே அப்படியே காட்டுறான். நாங்கள் நம்பவே மாட்டோம். எங்கள் பொண்ணு, அதுவும் என்னோட மூத்த பொண்ணு அப்படி செஞ்சுருக்கான்னு சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக நம்ப மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் எங்கள் பொண்ணு அப்படின்னு. இப்போ ஜிம்மினோட அப்பா ஜிம்மினை வந்து சப்புன்னு அறையிறாரு. என்னடா பண்ணி வச்சிருக்க? நான் சத்தியமாக வேணும்னு பண்ணல. நோவா தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி முத்தம் கொடுத்தா. எனக்கு சத்தியமாக தெரியாதுப்பா. எல்லாருக்கும் தெரியும்ல, நானும் வயனும் ரொம்ப ஹாப்பியாக தான் லைஃப்பை லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோன்னு. லீடும் பண்ணிட்டோம். ஆனால் இடையில இப்படி ஆயிடுச்சுப்பா. அப்போ எல்லாரும் நோவா பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எல்வா அதுக்கு மேலே செம்மையாக நோவா பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. நோவா பிடிச்சி அந்த சைட் தள்ளி விட்டுட்டு அவள் டேனியல் பக்கத்தில் போய் நிற்கிறா. ஐனோ, கொஞ்சம் எல்லாரும் ஸ்டாப் பண்ணுறீங்களா? ஜிமின், நீங்கள் இதில் தலையிடாதீங்க. எங்கள் பொண்ணை நாங்கள் தான் சரியாக வளர்த்தல. அதனால தான் அக்காவோட வாழ்க்கைக்கு தங்கச்சியே ஆசைப்பட்டிருக்கா. சரி, கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் சரியாகிடும் நினச்சா உங்கள் அக்கா வாழ்க்கையை கெடுக்கிறல்ல? உனக்குலாம் அசிங்கமா இல்லை அப்படின்னு ஒரு அப்பா போட்டு நல்லா அடிக்கிறாரு. அப்போ ஜிம்மினோ, எல்லாரும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறீங்களா? நான் சொல்கிறத நிமிஷம் கேளுங்க. என்னோட அம்மாப்பா, நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். பிகாஸ் அவள் என்னால் தான் போனா. பட் இப்போ ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப்பில் இருக்கா. அண்ட் நோவா, அவளும் பாவம் தானே. நோவா, நீ யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கிறியா? அவங்க அப்பா அம்மா ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போ எல்வா அப்படியே ஷாக்டாக ஜிம்மினை பார்க்குறா. அண்ணா, நீ என்ன இப்போயும் நோவாக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க? எல்வா, உனக்கு எதுவும் தெரியாதுடா. நீ கொஞ்சம் அமைதியார். என்ன உனக்கு கொஞ்சம் கூட இல்லை வந்ததுலேருந்து. நோவா, ஜிம்மன், நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு மேரி எனி ஒன் எக்ஸப்ட் யூ. இப்போ அகேன் அவங்க அம்மா அப்பாலாம் நல்லா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு வயன் எப்படி இருக்காளுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ஒரு மாதிரி பதட்டத்திலே இருக்காங்க. அப்போது என்னோட அம்மா அப்பா, சரி அங்கிள் ஆண்டி, அவனு கேட்டால் எனக்கு பண்ணி கொடுப்பீங்களா? ஜங்குக், என்னாச்சு? நீ ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறியா இல்லையா? ஓ, இந்த சனியாக மழை வேற, இன்னைக்கு தான் நல்லா புரட்டி அடிக்கும் அப்படின்னு அவனும் டென்ஷனாக இருக்கான். பிகாஸ் அவனுக்கு அவ்வளோ கோவம் ஜிம்மின் மேலே. சொந்த அக்காவே இப்படி பண்ணிட்டா கூட அவ்வளோ கோவப்பட மாட்டான் போல். ஒயனுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அது டேனியல், அது உண்டோட நான் என்ன சொல்லடா. எல்வா, எனக்கு அவளை விட்டு மூவ் நகரத்துக்கு வர வழி தெரியல. ப்ளீஸ் எனக்கு நோவா கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு ஜிம்மின் கேட்டுடுறான். அப்போலாம் லைக் நோவா அப்படியே பறந்துட்டு இருக்கா. ஓ ஜாம், I expect this from you, Jimin. Oh, I'm shy, fly, happy now. Acho, it's so cute, Jimin. அப்போ எல்லாருக்கும் செம்ம டென்ஷன் ஆகுது. எல்வாலாம், அண்ணா நீ என்ன பைத்தியமா? என்ன நீ நோவாவை கல்யாணம் பண்ண சொல்லி கேட்குற? அண்ணா, என்னதான் இருந்தாலும் அண்ணி மாதிரி வராது. நோவா உனக்கு செட் ஆகவே மாட்டா. 2 பேரும் லவ் பண்ணீங்க, இட்ஸ் ஓகே, டேட் பண்ணீங்க, அதெல்லாம் பாஸ்ட். என்னண்ணா நீ? டேனியல் செம்ம டென்ஷனாக ஜிம்மினை பார்க்குறான். ஒருத்தி போனால் இன்னொருத்தியாடா? அசிங்கமாக இல்லையாடா ஜிம்மினா? உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அருவருப்பாக இருக்கு. நீங்கள் நோவா கேட்குதா? எல்லாரும் நினைப்பீங்க பொண்டாட்டி போய் 6 மாதம் கூட முழுசாக ஆகலை, அதுக்குள்ளே உனக்கு இன்னொருத்தி கேட்குதானே. இல்லை, அங்கே வயன் மூவ் ஆன் ஆகிட்டு சந்தோஷமாக இருக்கா. ஆனால் இங்கண்ணா என்னால் முடியல. நோவாவும் ரொம்ப சஃபர் ஆகுறா மென்டலி. அதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். அப்போ எல்லாரும் நல்லா யோசிக்கிறாங்க. இப்போ ஜிம்மினோட அம்மா அப்பாலாம் ஜிம்மினையும் நல்லா பிடிச்சி திட்டுறாங்க. ஜிம்மின், இட்ஸ் யோர் மிஸ்டேக். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சதுன்னு பார்த்தாம இனி இன்னொரு பொண்ணு கேட்குதா? அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி ஒரு 1 hour கிட்ட அப்படியே அந்த குடும்பமே கலவரமாக இருக்கு. நோவா அப்படி ஜிம்மினோட கையை போய் பிடிச்சிக்கிறா. நோவா, கையெடு, நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல. கையை எடுத்து விட்டுறான். அப்போது நோவோட அம்மாப்பா, ஜெமின், நான் நோவா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா நாங்கள் போய் பார்த்துக்குறோம். எந்த இடத்துல இருக்கா
அவள் அந்த பார்டரில் இருக்கா அப்படின்னு அவனும் லொக்கேஷன் சொல்கிறான். எதுக்கு எனக்கு இவ்வளோ சீக்கிரம் சம்மதம் கொடுத்தீங்க ஆண்டி? பிகாஸ் நோவாவை யாராச்சும் ஒரு ஆள் திருத்தணும்ல, அது நீயா இருக்கணும்னு நினச்சிட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு பொண்ணோட வாழ்க்கை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த ரெண்டாவதை விட. சரி, என்னமோ பண்ணுங்க ஆண்டி. ஒரு நாள் கழித்து மேரேஜ் பண்ணிக்கிறோம், கிராண்டாலாம் வேணாம். இல்லை, இப்போ கிராண்டாக பண்ண சொன்னாலும் எங்களுக்கு அதுக்கு ஜீவனும் இல்லை. எங்கள் ஃபஸ்ட்டு பொண்ணோட நிலைமையை அறிஞ்சுக்கப்புறம் அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. நோ, உனக்கு என்ன வேணுமோ போய் எடுத்துக்கோ, இந்தா கிரெடிட் கார்டு அப்படின்னு கொடுக்குறான். எல்வாலாம் அவங்க அண்ணனை ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறா. அப்போ டேனியல் ஜிம்மினோட சட்டையை பிடிச்சிட்டு அவனை ஒரு மாதிரி முறைச்சிட்டு போகிறான். அப்போ எல்வாவை கூப்பிடுறான் டேனியல். டேனியல் என்கிட்ட எதுவும் பேசாத, என்ன எங்கள் அண்ணன் இவ்வளோ சீப்பாக இறங்கிட்டான். ஐ ஹேட் நோவா, ஐ ஹேட் மை பிரதர் டூ அப்படின்னு அவளும் கோவப்பட்டு போயிடுறா. அப்போ இந்த சைட் ஜங்குக், ஓ ஷிட் ஷிட் ஷிட், என்னது இது, இப்போதான் எல்லாம் நடக்கணுமா? ஜங்குக், ஏன்டா கத்துற? கோ, எல்லா ட்ரெயினும் கேன்சல், ரெட் அலர்ட் கொடுத்துருக்கா நீங்க. ஐயோ சரி, ஒரு தாமதம்னா அதில் ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கும், அவர் எனக்காக வெயிட் பண்ணுவாருடா. நான் ஒரு நாளுக்கு அப்புறம் தானே, ஓகே, அதுக்கப்புறம் புக் பண்ணிட்டு கண்டிப்பாக போகலாம். அப்போ இந்த சைடு ஜிம்மின் வெட்டிங்க்கான வேலையெல்லாம் பார்க்க சொல்லிட்டாம ஒரு மாதிரி வாயின் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். குட் பை வாயின், ஹாப்பியாரு அப்படின்னு. இப்போ இந்த சைடு அவள் தாலியை பிடிச்சி டச் பண்ணிட்டே, ஜிமினா நான் வந்துட்டே இருக்கேன், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நோவாவை கிஸ் பண்ணாத பார்த்தேன் தான், ஆனால் அது உன்னோட தப்பாக இருக்காதோன்னு தோணுது அப்படின்னு அவளும் நடந்து போகிறா. போகும்போது அந்த டோரோட லாக்ல அவளோட தாலி செயின் பிடிச்ச இழுத்து அப்படியே அந்துருது. லைக் அதில் உள்ள அந்த ஒவ்வொரு பிளாக் பேர்ல்ஸும் அங்கங்கே செதறுது. அவளுக்கு அப்படியே மனசே உடஞ்சி போயிட்டு அப்படியே ரொம்ப கஷ்டத்தோட அது ஒவ்வொன்றா உட்காந்து பொறுக்கிட்டு இருக்கா. ஜங்குக்கும் எடுக்கிறான். அவளே அறியாம அவளுக்கு டியர்ஸ். இந்த தாலிக்கு நான் டிசர்வ் இல்லைன்னு இதை சொல்லுதான். ஏன் எனக்கு ஜிம்மின் என் கையை விட்டு போகிற மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே அதை எடுத்துட்டு இருக்கா. அப்போ இந்த சைடு நோவா அப்படியே வந்து ஜிம்மினை பின்னாடி இருந்து ஹக் பண்ணுறா. அவன் என்னென்னமோ பண்ணுறா. ஓகேடா, இதோட இந்த பாட்டை எண்ட் பண்ணிக்கிறேன். அண்டு ஹாப்பி எண்டிங் தான்டா. நிறைய பேர் இந்த எஃப்எஃப்ல வந்து ஜிம்மினை பிடிக்கல அப்படின்னீங்க. ஸோ எல்லாத்துலேயுமே குட்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாதுல்ல. அப்பப்போ ஸ்டோரி லைன்ஸும் கொஞ்சம் யூஸ்வலை விட அன்யூஸ்வலாக பார்க்கணும்ல. ஸோ தட்ஸ் வை கவலைப்படாதீங்க, 2 பேரையும் சேர்த்து வச்சிருவேன் கண்டிப்பாக. நான் இந்த எபிசோட்லேயே சேர்த்து வைக்கலான்னு தான் நினச்சேன். பட்டு கிரிமினல் மூளை லைட்டாக ஆன் ஆகி இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டாக போகலான்னு சொல்லி தோணுச்சு. ஸோ தட்ஸ் வை நான் நெக்ஸ்ட் பார்ட் கூடிய விரைவில் அப்படின்னு சொல்ல மாட்டேன், செருப்பால் அடிப்பீங்க, போட ட்ரை பண்ணுறேன். சரிடா, எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3 or 4 பார்ட்லேயே முடிச்சிடுவேன். பிகாஸ் இதை வளவலன்னு கொண்டு போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ தட்ஸ் வை. அண்டு எக்ஸாம் இருக்குல்ல, கண்டிப்பாக இதுக்கு வியூஸ் போகுமானு எனக்கு தெரியல. இட்ஸ் ஓகே, எக்ஸாம்லாம் நீங்கள் நல்லபடியாக பண்ணாலே போதும். ஓகே பாஸ்டோஸ், எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. லவ் யூ ஆல். சராங்கே.